சுவாமியே ஜோதியே அதை பற்றி நினைவே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா தேனிக்கு போயிட்டு இருக்கோம். எங்க பெரியமா பெரியப்பா மாலை போட்டிருக்காங்க, திருவண்ணனோட அம்மா அப்பா. ஸோ அங்க போய் அவங்களுக்கும் அந்த இருமுடி கட்டிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு தான் எரிமேலிக்கு போறோம். 2 நாள் கழிச்சு லியோ படத்துக்கு போவோம். அதுக்குள்ளேயே சதீஷும் மலைக்கு போயிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம போய் பார்ப்போம். சரி, ஓகே, இப்போ நம்ம தேனிக்கு போவோம். அண்ணி அங்கே இங்கே எல்லாருக்கும் சமைச்செல்லாம் வச்சுருக்காங்களாம். அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போகிறோம். அத்தை காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டாங்களா, அதனால டயரில் தூங்கிட்டு இருக்காங்க. ஹரி, ஹாய் சொல்லு ஹரி. வணக்கம்மா. 1 hour later. வந்துட்டான் ஒசாமா பின் லாடன். ஹாய், நான் தான் அழகு சார். ஓகே சார், ப்ளீஸ் நம்ம அன்னை வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ சாப்பிடணும், பசிக்கு வேற செய்யுது. சாப்பிடல, நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க செல்லக்குட்டீஸ். இப்போ சாப்பிட்டுட்டேன், நீங்க வர டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. கொழுப்பு உனக்கு கொழுப்புல. அண்ணி இட்லி, கேசரி, தேங்காய் சட்னி, சாம்பார், வடைலாம் பண்ணியிருக்காங்க. A few minutes later. நேத்தெல்லாம் சபரிமலைக்கு கிளம்பும் போது நல்லா ஜாலியாக தான் 2 பேர் vlog எடுத்துட்டு கிளம்புனோமா. இன்னைக்கு மார்னிங்லேருந்து vlog எடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. வர வழியில தான் சதீஷ்க்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. நாங்கள் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டோம் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக. ஏன்னா இந்த 1 வீக் நம்ம சபரிமலையில் இருப்போம், ஷார்ட்ஸ் போட முடியாதுல்ல. ஸோ அதுக்காக 3 மணிக்கே எழுந்திரிச்சிட்டோம். சதீஷும் எந்திரிச்சு குளிச்சனால அவனுக்கு சேரல. கண்ணில் வேற பூச்சி அடிச்சிருச்சு போல், கண்ணு வேற அவனுக்கு வீங்கிடுச்சு. நாங்கள் வெளியெல்லாம் போய் சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்தோமா. அதனால சார் தூங்கிட்டு இருக்காங்க டேப்லெட் சாப்பிட்டு. போகிற வழியில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா நம்ம போய் அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். அறிவு இருக்கிற அறிவு என்ன சிரிக்கிறத பாருங்க, பட முடியல. நம்ம போய் ஐயப்பனை பார்த்துருவோம், நீங்கள் போய் பார்த்துருவீங்க. இல்லை, ஆக்சுவலாக அம்மாவுக்கு நாங்கள் வீடியோ சொல்லலை. ஆக்சுவலாக அம்மாவுக்கு ஒரு லாஸ்ட்டு 15 டேஸாகவே உடம்பு சரியில்லை. டைஃபாய்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி டைஃபாய்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆகி, ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. நேற்று நைட்டு நானும் அப்பாவும் பேசியிருந்தோம், அம்மாவை எப்படி நாங்கள் கூப்பிட்டு போகிறது இந்த டைமில். அப்போ அந்த ஏதோ தொளி ஏதோ அதில் தான் கூப்பிட்டு போவாங்கன்னு, சப்போஸ் நடக்கும் அதில் கூப்பிட்டு போயிடலாமா அப்படின்னா பேசிட்டு இருந்தாரு. இப்போ நிலைமையை பார்த்தா என்னவே அதில் தான் கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். வாயில வசம்ப வச்சு தேய்க்க கை காலெலாம் ரொம்ப பயங்கரமாக வலிக்குது, என்னன்னு தெரில.
இந்த கிளைமேட்டு காலைல 3 மணிக்கு வெளியே போய் நின்று வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அப்பயே ஒரு மாதிரி இருந்தது. இருமுடி கட்டுறப்பயே நான் தும்மிக்கிட்டே தான் போய் எந்திரிச்சு போயிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். இஷ்டம் முடியல. போன ஃபுட்டேஜ் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பேட்ரி வந்து முடிஞ்சிருச்சு, அதனால தான் வந்து எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அண்ணனி வந்துட்டாங்க, நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் அந்த ஒரு பார்டர் சொல்லுவாங்களா, அங்கே வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் பாதி தூரம் வந்துட்டோம். ஏன்டா தேக்கடி வந்திருக்கோம். இப்போ வந்து டீ சாப்பிட்றதுக்காக மாமா வந்து நிப்பாட்டியிருக்காங்க. மழை வேற பெய்தா, அதான் நான் வந்து போகாமல் உட்காந்துருக்கேன். நம்ம தேவும் வந்து தூங்கிட்டுருக்காங்க, சின்ட்டு வந்து தூங்கிட்டுருக்கான், சதீஷும் வந்து தூங்கிட்டு தான் வந்தான். இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? ஓகே. ரூமுக்கு போயிட்டு அவனுக்கு வந்து டேப்லெட் சாப்பிட கொடுக்கணும். இன்னும் நாங்கள் வந்து லஞ்சை சாப்பிடல. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் எருமெலி கிட்ட வரையும் போனதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சரி, ஓகே, நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது, தலை வேற வலிக்கு தானே. அகைன் வந்து தூங்க போகிறேன். உனக்கு வெக்கமே இல்லையாடா? ஸோ வந்து நம்ம வளைஞ்சு வந்தோம்ல, அதில் வந்து வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால கையில் வந்து லெமன் வச்சுட்டு இப்போ எல்லோரும் கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு இருக்கோம். நான் வாங்கி வச்சிருக்கேன். நானும் ஒரு லெமன் வச்சிருக்கேன். நீ ஏன் கார் டிக்கி மாதிரி வாய் திறக்கிற? ஸோ அங்கே வந்து டீ சாப்பிட்டனால நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தோமா, அதில் வந்து எனக்கு ரொம்ப தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால லெமனை வச்சுருந்தா வாமிட் வந்து வராதுல, அதனால தான் கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பணும். இன்னும் வந்து அங்கே நிறையா சுத்தலாம் வந்துட்டு இருக்குமா பாருங்க. என்னது ஜாலியாக இருக்கீங்களா? என்னால முடியலடா. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போய் ஐயப்பனை பார்க்க போகிறீங்க. எப்படி எக்ஸைட்டாக இருக்கீங்க? என்ன இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆமா, ஆசையா? ஆசை வந்து பார்க்கணுங்க. ஆசை எத்தனை வருஷம் ஆசை? வந்து ஒரு 2-3 வருஷம் ஆசையா இருந்துச்சு. போகணும் ஆனா உடம்பு முடியல. கொஞ்சம் உடம்பு முடியல. சப்போஸ் நடக்க முடியலன்னா சதீஷ் சொன்ன மாதிரி அந்த தோனியில தான் போய் சாமியை பார்த்துட்டு வருவாங்க. ஓகே சார், குட்டீஸ், இப்போ நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். அண்ணனி வந்து அங்கே இருக்காங்க. சதீஷ்க்கு வந்து ஃபீவராக தான் இருக்குது இன்னமும். அத்தைக்கு வந்து இன்னும் முடியலை. இப்போ அந்த இருமுடி கட்டிட்டு வந்துட்டு இங்கே வந்து பேட்டை சொல்கிறது வந்து பண்ணணுமா. அது என்னன்னா, நடந்தே போயிட்டு அங்கே போய் குளிச்சுட்டு வரணுமா. இப்போ வேற ரொம்ப ஜில்லுன்னு வேற இருக்குது. எப்படி தான் குளிக்க வரான்னு தெரியல. வந்து சரி, ஒரு நாள் தானே, நான் வந்து ஐயப்பனுக்காக பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். இப்போ வந்து சார் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. இப்போ நம்ம கிளம்பி நம்ம அங்கே போகிறோம். ஸோ இப்போ பேட்டை தொழுகிறதுக்கு வந்து சார் வந்து கிளம்ப போகிறாங்க. பேட்டை அப்படி தான் அண்ணே சொல்கிறாங்க. பேட்டை துள்ளுறதுக்கு வந்து சார் வந்து கிளம்ப போகிறாங்க. நான் வந்து இங்கே தான் இருக்க போகிறேன். ஏன்னா மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேஞ்சிட்ருக்கா, அதனால தான். இப்போ என்ன ஃபீவர் பரவாயில்லையா? லைட்டாக. ஆனால் இதில் வந்து போயிட்டு அது சும்மா டான்ஸ் ஆடிட்டே போகிறதான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வரணுமா. சரி, ஓகே, போயிட்டு வாங்க. நான் சின்ட்டுவை வச்சுருக்கேன். ஓகே செல்ல குட்டீஸ், ஸோ இப்போ நம்ம அந்த பேட்டை துள்ளுறதுக்கு அதுக்கு தான் போகிறோம். எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இது வந்து கன்னிசாமிகளுக்கு தான் பண்ணுவாங்களாமா. நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ரொம்ப சின்ன ஏஜ், அதனால் எனக்கு இதெல்லாம் பண்ணது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ அம்மாவும் அத்தையும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க, அதனால் அவங்களுக்காக இதை பண்ணணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ ஏற்கனவே காய்ச்சல் வேற அடிக்குது. இதில் போய் ஏதோ ஒரு நதி சொன்னார், அப்பாட் நக்கேன்னு சொல்கிறேன். அந்த நதியில் போய் குளிக்கணுமாமா. சரி, பார்க்கலாம், வாங்க போ. ஒரு வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள், இது ஒரு அழகிய நலா காலோ அமலாங்கில் மாமோ எஸ்கேப் ஆவ். ஐயோ, இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார்.
ஆமா உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க. உள்ள தொழுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க வந்து இங்க அவங்கள அந்த பாபர் அவரை வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். வெளியே வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுருக்கோம். சூப்பர்ல ஸ்டேடியத்தில் கத்துனீங்களா? திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இல்லை தமிழ்ல சொல்லுங்க. இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒத்துமையா. ஆமா கண்டிப்பா அப்படிதான் இருக்குண்ணா. A few minutes later. தண்ணி ரொம்ப கலங்கலா இருக்கு அண்ட் ஸ்மெல்லு வருது. அதனால குளிக்க முடியுமான்னு தெரியல. ஜஸ்ட் போய் தலையை மட்டும் நினைச்சிட்டு வரலான்னு போறோம்.